ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்னைக்கும் உள்ளது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்னைக்கும் உள்ளது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மீண்டும் ஒரு கர்த்தருடைய நாளிலே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய குடும்பங்களாய் அவரவருடைய இல்லத்திலே இந்த காணொளியின் மூலமாக உம்மை ஆராதிப்பதற்கு அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையுள்ள இரக்கமுள்ள பிரசனத்திற்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். வஸ்திரத்தின் தொங்கல்களால் ஆலயம் நிறைந்திருந்தது என்று வசனம் சொல்லுகிற வண்ணமாக உம்முடைய மகிமையாகிய உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல்கள் அவரவர்கள் இருக்கிற இல்லங்களிலே நிறைந்திருக்கத்தக்கதான அனுபவத்திலே இந்த ஆராதனையை ஆசரிக்க ஆண்டவர் பலன் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்திலே நாங்கள் தங்கியிருப்பதற்கு எங்களிலே நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி. தகுதியற்றவர்களானாலும் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பினாலும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய உடைய பிரசனத்திலே பிரவேசிக்கும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றுக் கொண்டோம். அதற்காக துதித்து ஸ்தோத்தரித்து இந்த ஆராதனையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை உமக்கு மகிமையை கொண்டு வர எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவரீர் நொறுங்குண்டது நறுங்குண்டது நீர் புறக்க நீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எங்களை நொறுக்கி எங்களை உடைத்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சரீரத்தின் உணர்வுகள் எல்லாவற்றையும் அவயங்கள் எல்லாவற்றையும் ஜீவ பலியாக உம்முடைய பலிபீடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும் என்று சொல்லி மீண்டும் 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 எங்களை உம்முடைய பரிசுத்தத்திற்கு உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாம மகிமைக்காக பாமாலைகளிலே 9ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலைகளிலே 9ஆம் பாமாலை பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள். பராபரன் மெய் தெய்வமே, நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவர் ராஜனே, நாம் மந்தையவர் மேய்ப்பனார், கேவிரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யும்.
என்றும் உள்ளதே. அவர் அநாதி சத்தியம், மாறாமல் என்றும் நிற்குமே. விண்மண்ணில் ஆட்சி செய்கிறார், திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். ஆமென். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 1 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். For responsive reading, the passage is taken from Psalm 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நாம் இருந்த வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை சொல்லி அறிக்கையிடுவதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு உறுதி செய்து கொள்வோம். The Apostle Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய உடனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரிடத்தில் ஒரு போத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எடுத்து எழுந்தருளினார். பரமண்டத்தில் ஏறி பிதாவின் வலது வாசல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் நித்திய ஜீவனும் சரீர உயிர்த்தெழுதலும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபநிலையிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னுள்ளப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்களை நான் வாசிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள். 7ஆம் தேதி இன்றைக்கு மிஸ்டர் ரூபன் ஜோசப் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயா ராஜேஷ் பால் அவர்களும் மிஸ்ஸஸ் மேரி ஜானட் பீட்டர் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற அருமையான இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களையும் அவருடைய பிறந்த நாட்களையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை தீர்க்காயுசோடு கூட எல்லா நன்மைகளையும் கொடுத்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசியங்களையும் கர்த்தர் உங்களை வாழ்வில் ஆசீர்வாதமாய் பொழிந்தருளி உங்களை பாதுகாத்துக் கொள்ள அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிறவர்களை வாசிக்கிறேன். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை காண்கிற அருமையான குடும்பங்கள். இன்றைக்கு 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி ஜேக்கப் அவர்களுடைய குடும்பம் தங்களுடைய திருமண நாளை காண்கிறார்கள். 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் ரெவரண்ட்
டி ஆல்வின் ராஜ் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை காண்கிறார்கள். 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம் யோவாஸ் அவருடைய குடும்பம் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். அருமையான குடும்பங்களை, இந்த வாரத்தில் திருமண நாட்களை காண்கிற குடும்பங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே துணை நின்று, உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை என்று வசனம் சொல்கிறவனமாக கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று வாழ்வின் தேவைகளை சந்தித்து குடும்ப வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் கொடுத்து சந்தோஷம் சமாதானம் தந்து உங்களை காத்துக்கொள்ள நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலே, இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயுசு காலங்களை கூடுதலாய் கொடுத்திருக்கிறீர். இன்னொரு வருஷத்தை காணும் பாக்கியத்தை தந்திருக்கிறீர். அதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, வருஷத்தை ஆசீர்வாதமாக கொடுக்கிற தெய்வத்தால் மாத்திரம் அந்த வருஷத்தை நன்மையினாலும் முடிசூட்டி கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்து, இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு நன்மையினால் முடிசூட்டப்பட்ட வருஷமாக அமைய தேவரீருடைய ஆசீர்வாதத்தை, தேவரீருடைய அன்பை, தேவரீருடைய அனுகிரகத்தை பிள்ளைகள் மேல் பொழிந்தவர்களை அவளை ஆசீர்வதிக்க உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுத்து அவர்களையும் அவருடைய பிறந்த நாளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும். தீர்க்காயுசையும் மற்ற நன்மைகளையும் பிள்ளைகள் பெற்று மகிழ்ந்திருக்க நீர் உதவி செய்கிறார்கள். அதே போல இந்த வாரத்திலே தங்களை திருமண நாட்களை காண்கிற, இன்றைக்கும் வருகிற வாரத்திலும் திருமண நாட்களை காண்கிற மிஸ்டர் பி ஜேக்கப் அவருடைய குடும்பத்திற்காக, ரெவரண்ட் ஆல்வின் அவருடைய குடும்பத்திற்காக, இன்னும் பிரதர் யோவாஸ் அவருடைய குடும்பத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, அருமையான பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே வைராக்கியத்தோடு கூட நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுமை சேவித்து வரவும், குடும்ப வாழ்வின் நன்மைகளை கிடைக்க பெறவும், நீர் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக காண்பித்த இரக்கங்களுக்காக துதித்து ஸ்தோத்திரித்து பிரவேசிக்கிற புதிய திருமண ஆண்டில கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன், புதிய கிருபைகளை கொடுத்து, புதிய நன்மைகளை கொடுத்து, புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, புது பலன் தந்து தன்னுடைய பிள்ளைகளையும் அவருடைய வாழ்வையும் நீர் ஆசீர்வதித்து, குடும்ப வாழ்விலே பிள்ளைகள் செபித்துக் கொண்டிருக்கிற, கர்த்தருடைய கரத்திலே எதிர்பார்த்திருக்கிற, இன்னும் அவருடைய வாழ்வின் எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து அந்த நன்மைகளிலே பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே மாட்சிமை பொருந்தே உம்முடைய நாமத்தை பறைசாற்றவும், குடும்பமாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில நம்முடைய ஆராதனையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, வேத பாடம், சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 97 வசனம் முதல் 112 வசனம் வரை. Psalm 119, that is 119, verses from 97 to 112, 112. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிறோம் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நாங்கள் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன்.
நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் என்பது இதே பகுதியை நாம் ஆங்கிலத்தில் இப்பொழுது வாசிக்க கேட்போம். The scripture portion taken is Psalm 119 verses from 97 to 112. Oh, how I love your law! I meditate on it all day long. Your commands are always with me and make me wiser than my enemies. I have more insight than all my teachers, for I meditate on your statutes. I have more understanding than the elders, for I obey your precepts. I have kept my feet from every evil path, so that I might obey your word. I have not departed from your laws, for you yourself have taught me. How sweet are your words to my taste, sweeter than honey to my mouth. I gain understanding from your precepts. Therefore, I hate every wrong path. Your word is a lamp for my feet, a light on my path. I have taken an oath and confirmed it, that I will follow your righteous laws. I have suffered much. Preserve my life, Lord, according to your word. Accept, Lord, the willing praise of my mouth, and teach me your laws. Though I constantly take my life in my hands, I will not forget your law. The wicked have set a snare for me, but I have not strayed from your precepts. Your statutes are my heritage forever. They are the joy of my heart. My heart is set on keeping your decrees to the very end. Praise be to the Lord. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களை சிந்தனைகளையும் சரீரத்தின் அவயவங்களையும் உடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்பு கொடுத்து உம்மை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் எங்களை வாழ்விலே நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லவும் இந்த வேளையிலே உடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர், ஆகவே கேட்கிற தெய்வத்தால் மாத்திரம் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசித்து எங்களை மனதின் இயக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த பாதத்திலே கொண்டு வருகிறோம். சுவாமி, கடந்த காலங்களிலும் வேளைகளிலும் கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக முதலாவது உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். சுவாமி, எங்களுடைய கஷ்டங்களிலே, எங்களுடைய துன்பங்களிலே, எங்களுடைய கண்ணீர்களிலே, எங்களுடைய இழப்புகளிலே, ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளிலே நீர் எத்தனையாய் எங்களுக்கு உற்ற துணையாய் இருந்து ஆறுதலை தந்து ஆசீர்வாதம் தந்து உம்முடைய அனுகிரகத்தை பொழிந்தருளி உம்முடைய அரவணைப்பிலே எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கிறீர். அந்த கிருபைகளை நினைத்து நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தேவன், நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க தேவன். ஆகவே உதடுகளின் கனியாகிய எங்களுடைய ஸ்தோத்திர பலியை ஏறெடுத்து நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற இந்த நோய் தொற்றினாலே யாருக்கு எந்த தீங்கும் ஏற்படாதபடி
இதுவரை கர்த்தர் காத்துக் கொண்டீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அதே சமயத்துல இந்த சூழ்நிலைக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் சுமார் 66 லட்சத்திற்கு மேலாக ஆண்டவரே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 லட்சத்திற்கு மேலாக ஆண்டவரே மரணத்தை கண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே ஆண்டவரே 2,30,000 பேருக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 6,000 பேருக்கு மேலாக மரித்து போனதாக கேள்விப்படுகிறோம் சாமி. இப்படி நாளுக்கு நாள் அந்த நோய் தொற்று பரவுகிறது. இந்திய தேசத்திலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் மரணத்தின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த சமயத்திலே இந்த ஊரடங்கை தளர்த்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னும் நோய் தொற்று அதிகமாய் பரவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதாக மருத்துவர்களும் சொல்லி வருகிறார்கள். என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற இந்திய தேசத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஆண்டவரே நாங்கள் அதிகமாக பாரத்தோடு வருகிறோம். மும்பை பிரதேசத்திற்காக வருகிறோம் சாமி. சுமார் 3 மாதங்களுக்கு மேலாக உமோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் மாறி போகத்தக்கதாக கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த நோய் தொற்று ஆண்டவரே பரவுவது தடுக்கப்படத்தக்கதாக, பரவுகிற எண்ணிக்கை குறையத்தக்கதாக, மரண எண்ணிக்கை குறையத்தக்கதாக ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நோய் தொற்று பரவி இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதிலிருந்து குணமாகி வருகிறவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 49% இருந்தாலும் சுவாமி, மற்றவர்களையும் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிற எல்லாரும் குணமாகி வர உதவி செய்கிறார்கள். மரணத்தை கண்ட குடும்பங்களுக்கு தேவையான ஆறுதலை தாரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இப்படி இந்த நோய் தொற்று பரவுவது தடுக்கப்பட ஆண்டவர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். இந்த நோய் தொற்று அதிகமாகி கொண்டிருக்கிறதுனாலே ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறோம் சாமி. இந்த நிலையை கர்த்தர் சீக்கிரத்திலே மாற்றி போட்டு ஆண்டவரே, முன்னே நாங்கள் உம்மை ஆராதித்து வந்தது போல ஆலயத்தில் சென்று உம்மை ஆராதிக்கவும், முன்னே நாங்கள் ஆண்டவரே ஆலயத்திலே பண்டிகை ஆசரித்தது போல வந்து உம்மை பண்டிகை ஆசரிக்கவும், முன்னே ஆலயத்திலே வந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தது போல ஜெபிப்பதற்குண்டான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இது கர்த்தரால் மாத்திரம் ஆகும் என்பதை விசுவாசித்து உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை திருச்சபையின் எல்லா விசுவாச குடும்பங்களை இந்த காலவெளியிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். பெயர் பெயராக, தனிநபர்களாக, சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. யாருக்கும் இதனாலே இந்த நோய் தொற்று ஏற்படாதபடி உடைய பலத்த கரம் கூட இருந்து, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து உம்முடைய கரத்திலே பிள்ளைகள் யாவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் காத்துக் கொள்வீராக, உடைய தூதர்களை கொண்டு காத்துக் கொள்வீராக. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவருடைய தூதர்கள் சூழ நின்று அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே உடைய தூதர்கள் சூழ நின்று அவர்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த நோய் தொற்றும் யாருக்கும் பரவாதபடி உடைய பலத்தினால் இடைக்கட்டி ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு இல்லங்களும் காக்கப்படத்தக்கதாக, நாங்கள் வசிக்கிற இந்த பகுதி காக்கப்படத்தக்கதாக, நாங்கள் ஆழ்கிற இந்த மும்பை பிரதேசம் காக்கப்படத்தக்கதாக, இந்திய தேசம் காக்கப்படத்தக்கதாக உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இதுல குறிப்பாக முன்னணியில இன்று இந்த நோய் தொற்று பரவினவர்களுக்கு மருத்துவம் செய்கிற மருத்துவர்கள், ஆண்டவரே தாதிமார், நர்சஸ், இன்னும் அது உதவியாளர்கள், பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பல விதமான ஆண்டவரே பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு இந்த பணிகளை செய்தாலும் அவர்கள் நோய் தொற்று பரவுவது லகுவாய் அவர்களுக்கு பரவி விடுகிறது. அதனால் அவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பயம் இல்லாதபடி தைரியமாக எல்லா பாதுகாப்பு அம்சங்களோடு கூட இந்த நோய் தொற்று பரவினர்களுக்கு மருத்துவம் செய்ய ஆண்டவர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அரசாங்கமும் நல்ல மருத்துவ வசதிகளை ஆங்காங்கே ஏற்படுத்தி கொடுக்க, எங்களுடைய மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதற்கென்று சிறப்பு மருத்துவமனைகளை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுக்கவும், மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணிகளை ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்கும் நல்ல வசதிகளை செய்து கொடுக்கவும் அர்ப்பணிப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அரசியல் செய்யாதபடி சுவாமி ஆண்டவரே மக்களை அக்கறையோடு கவனிப்பதற்குண்டான கிருபைகளை கற்றுத் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி பல இடங்களிலே, பல மருத்துவமனைகளிலே ஆண்டவர் இந்த நோய் தொற்று பரவினவர்கள் கவனிக்கப்படாமல், ஆகாரம் இல்லாமல், அடிப்படை வசதி இல்லாமல் ஆண்டவரே அநேகர் அவிதமாக தவித்து மரித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏழைகள், கஷ்டப்படுகிறவர்கள், அன்றாட கூலி தொழிலாளிகள்,
இது போக ஆண்டவரே புலம்பெயர்ந்து வந்தவர்கள், பல மாநிலங்களுக்கு வேலைக்கென்று சென்றவர்கள் என்று சொல்லி அன்றாட கூலி தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகள் போய்விட்டது, அநேகருடைய வேலை வாய்ப்புகள் போய்விட்டது. இப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் காப்பீராக. பசி பட்டினினால் அடுத்த மரணம் ஆண்டவரே. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறி எங்கள் தேசம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பத்தக்கதாக தேவரை நிற்கிறவதற்குடியாக நாங்கள் செபிக்கிறோம். இது கர்த்தரால் மாத்திரம் ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, எங்களிலே பாவங்கள் உண்டு. ஆனாலும் அதை காண்கிற தேவன் அல்ல ஆண்டவரே, அதை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆகவே அவைகளை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் இன்னும் உடைய பரிசுத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழும் பொழுது, வாழ்ந்து எங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். எங்கள் தேசத்துக்கு நீர் சேமத்தை கொடுக்கும்படியாய் உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்று எல்லா விசுவாச குடும்பங்களை மீண்டும் அர்ப்பணிக்கிறோம். அவரவர்களுடைய தேவைகளை சந்தி, அவரவர்களுடைய இல்லங்களிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாயிருக்க, பலனோடு காணப்பட, வேற எந்த தீங்கும் அணுகாதபடி ஆண்டவரே பிள்ளைகள் காக்கப்படத்தக்கதாக ஆண்டுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நாளின் செய்திக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி உம்முடைய வசனங்களுக்கு எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாவரும் அவரவருடைய இல்லங்களிலே நலமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சகல ஆறுதலினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து அவருடைய ஆதரவை காண்பித்து எந்த வாதையும் தீங்கும் அணுகாதபடி காத்து உங்களை ஒவ்வொரு நாளும் நன்மையினால் முடிசூட்டி அவருடைய பலத்த கருத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை வைத்துக் கொள்ளத்தக்கதாக உங்கள் யாவரையும் ஆண்டுடைய கிருபை உள்ள கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலும் நம்முடைய இந்திய தேசத்திலே இந்த நோய் தொற்று அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது, மரணங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். சமூக இடைவெளியை நீங்கள் கடைபிடித்து உங்களை நீங்களே, இப்பொழுது வேற வழி இல்லை, நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதுதான் வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அரசாங்கம் நியமித்திருக்கிற நியமங்களை ஜாக்கிரதையாய் பின்பற்றி கவனமாய் வாழ உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இதனாலும் மீண்டும் ஆண்டுடைய செய்தி ஒரு தொடர்ச்சியான ஒரு சீரியல் சர்மனாக நான் கொடுத்து வருகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அநேகர் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்ல கேட்டேன். அவருடைய யாவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த காணொளியை எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்து வருகிற என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், அதோடு கூட அருமையான என்னுடைய மருமகன் பிரவீன், அருமையான பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பான நன்றியை வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஈஸ்டர் தினம் முதல் கொண்டு உயிரோடு இருக்கிற தெய்வத்தை உயிரோடு இருக்கிறவர்களிடத்திலும் உயிரோடு இருக்கிறவர்களிடத்திலும் நாம் தேடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 5-6 வசனங்களின் அடிப்படையில். அதன்படி கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது. ஜீவனுள்ள கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக உயிரூட்டப்பட்டிருக்கிற நமக்குள்ளாக ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, மாத்திரமல்ல ஜீவனுள்ள ஆராதனையின் மூலமாக ஜீவனுள்ள தெய்வத்தை உயிரோடு இருக்கிறவராக, உயிர்த்தெழுந்த தெய்வத்தை உயிரோடு இருக்கிறவராக நாம் தரிசிக்க முடியும் என்று சொல்லி சிந்தித்து வருகிறோம். அவைகளில் கடந்த வாரத்தில் ஜீவனுள்ள ஆராதிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்ததான சரியான அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் இருக்கிறார் என்கிறதான ஒரு செய்தியை நாம் கேட்டோம். கடவுள் மறுப்பாளர்கள், கடவுளை குறித்து அஜாக்கிரதையா இருக்கிறவர்கள், கடவுளை அற்பமா எண்ணக்கூடியவர்கள், கடவுளை தங்களுடைய வாழ்வில கண்டுகொள்ளாதவர்கள், இவர்களுக்காக கடந்த வாரத்தில் ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்தளித்தேன்.
the existence of God, unless we believe in the existence of God, we will not have a meaningful worship, an alive worship. Unless we worship the Lord alive, we will not be able to see the resurrected one or the living one among the living, from the living and alive worship. Our worship should be alive. Alive doesn't mean making more sound through music, through howling, through jumping, through all the activities. But the worship should be meaningful, for which we have to have the right understanding of the existence of God, as well as right knowledge about God. ஒரு அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான உயிரூட்டப்பட்ட உயிருள்ள ஆராதனை ஆராதிப்பதற்கு தெய்வத்தை குறித்ததான, அவர் கடவுள் இருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்ததான, உண்மையை குறித்தான ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும். அதே சமயத்தில் தேவனை அல்லது கடவுளை குறித்ததான ஒரு சரியான அறிவும் நமக்கு வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். So we should have the right understanding of the existence of God, as well as the right understanding of God himself. And last week we have seen, for the existence of God, we have got evidence. Those who deny God doesn't have any evidence. They cannot bring forth the right evidence for God's non-existence. But we have got the right evidence, practical evidence, live evidence. நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. கடவுள் இருக்கிறார் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே பல ஆதாரங்களை உங்களுக்கு முன்பாக வைப்பதை விட ஒரு மூன்றே ஆதாரங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன் கடந்த வாரத்தில். அவைகளிலே முதலாவது கர்த்தருடைய வசனம், வேதாகமம் அல்லது ஸ்கிரிப்சர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். ஆக அது ஒரு மூல ஆதாரம், கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு மூல ஆதாரமாக இருக்கிறது. இரண்டாவதாக அவருடைய சிருஷ்டிப்பு, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய சிருஷ்டிகள் எல்லாம் தெய்வத்தினுடைய மகத்துவத்தையும் மகிமையும், அவர் இருக்கிறார் என்பதையும், இன்றைக்கும் அவைகளை ஆளுமை செய்கிறார் என்பதையும் அது காண்பிக்கிறது. ஆகவே அவருடைய சிருஷ்டிப்பு எப்படி தேவனை வெளிப்படுத்துகிறது என்பதை வருகிற நாட்களில் சிந்திக்கலாம். அதே போல மூன்றாவதாக நாம் பெரிய ஆதாரம், கடவுள் இருக்கிறார் என்பதற்கு பெரிய ஆதாரம் நாம். நமக்குள்ளாக நம்மை கொண்டு கடவுள் இருக்கிறார் என்பதை நிச்சயமாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். இந்த மூன்று ஆதாரங்களை புரிய வேண்டிய பிரகாரமாக புரிந்து, அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து, நம்ப வேண்டிய பிரகாரமாக நம்பினோம் என்றால் நிச்சயமாக கடவுள் இருக்கிறார் என்பதையும், கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதையும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். So I just would like to share with you only 3 evidences for the existence of God to the people who doesn't believe in God, to the people who deny God's existence, to the people who got a lot of doubts on the God's existence. God's existence. When we have the belief and understanding about God's existence only, we will have the right knowledge, or we will seek for the right knowledge about God. As I said last week, God is huge. God is unapproachable.
with our limited knowledge and limited being, it is very difficult to understand such a huge God. அந்த தெய்வத்தை அறிந்து கொள்வது என்பது கடினமான ஒரு காரியம். நம்முடைய குறைந்த அறிவு, குறைந்த தன்மைகளை வைத்து அவர் படைத்திருக்கிற படைப்புகளையே நம்மால் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் படைத்தவரை அறிவது என்பது எளிதான காரியம் அல்ல. நம்முடைய குறிப்பிட்ட அல்லது ஒரு குறைந்த அறிவை வைத்துக்கொண்டு, குறைந்த அளவை வைத்துக்கொண்டு, குறைந்த தன்மையை வைத்துக்கொண்டு அறிவது கடினமான ஒரு காரியம். ஆகவே அப்படி என்றால் கடவுளை எப்படி அறிந்து கொள்வது? அவர் இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அவருடைய தன்மைகளை எப்படி அறிந்து கொள்வது? If I am not able to understand and know God with my limited knowledge and limited being, then how can I understand God? How can I know God? For which the Lord, God Himself has to reveal. Reveal. As I said last week, Christianity is not a religion. It is a revelation of God. Christianity is a revelation of God. இது மதம் அல்ல, கடவுளின் வெளிப்பாடு என்று சொல்லி கடந்த வாரத்தில் சொன்னேன். ஆகவே அவரை சரியாய் அறிந்து கொள்வதற்கும் அவர் இருக்கிறார் என்பதை நம்புவதற்கும் நமக்கு 3 ஆதாரங்கள் என்று சொன்னேன். முதல் ஆதாரமாக இன்றைக்கு இந்த அருமையான வேதாகமத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வேதாகமத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய அழகு, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அருமையான அதிசயமான இந்த புஸ்தகம் அருமையான புஸ்தகம், அழகான புஸ்தகம், இது அற்புதமான புஸ்தகம், இது அதிசயமான புஸ்தகம் என்றால் இதை உங்களுக்கு முன்பாக சொல்லிக்கொள்ளும் முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். There are many scriptures. Each religions have their own scriptures. There are religions which doesn't have scriptures. At the same time, there are many major religions which has got scriptures. Often we criticize other religion not having the right understanding of their own scripture. And instead of criticizing other scriptures and the things that are there in the scriptures better, we express the scripture which we have in a right way. I am not here to criticize any other scriptures, but I would like to share the beauty of these scriptures which is in my hand. இதில் இருக்கக்கூடிய அழகையும் இதற்குரிய அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு முன்பாக சுருக்கமாக வைக்க விரும்புகிறேன். அது ஒரு பெரிய விஷயம். இந்த வேதாகமத்தை அறிந்து கொள்வது, அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிந்து கொள்வது என்பதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் இந்த வேதாகமத்தின் மூலமாக கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை சுருக்கமாக உங்களோடு கூட நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன். இந்த வேதாகமம், பைபிள், பிப்ளியோன் என்று சொல்லி ஒரு புஸ்தகம், அப்போ ஹோலி பைபிள் என்று சொல்லி அழைக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் அல்லது பரிசுத்த திருமறை அல்லது திருமறை என்று சொல்லி அழைக்கிறோம். திரு என்றாலே பரிசுத்தம் என்று சொல்லி அர்த்தம். ஏன் அப்படி அழைக்கிறோம்? இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கடவுளுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளை அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அதை கேட்டு தரிசனங்கள் மூலமாக கண்டு அடையாளங்கள் மூலமாக புரிந்து அதை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு வாயின் வார்த்தைகளால் சொல்லி அதை கடவுள் சொல்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். There are many scriptures in the world which is written by only one person, and some of the scriptures, the author of the scriptures are not known. But here in the Bible we have got more than 40 authors. உலகத்தில் நிறைய திருமறைகள் இருக்கிறது, நிறைய மறைகள் இருக்கிறது. அவைகளிலே நிறைய பேர் தனிப்பட்ட நபர்கள் மாத்திரம் எழுதினதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வேதாகமத்தின் அழகு என்னவென்றால் 40 ஆசிரியர்கள் பல நூற்றாண்டுகளின் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை எழுதி வைத்திருக்கிறார்கள்.
எல்லாருக்கும் கடவுள் வெளிப்படுத்திருக்கிற வார்த்தைகளுடைய மைய கருத்து கர்த்தர் என்பது அல்லது இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு நபர், மேசியா என்கிறதான ஒரு நபர். Though there are more than 40 different authors who lived in different ages, they had only one theme to be written in the Bible. To be written in the Bible, that is Christ Jesus himself. Christ is the key theme of the Bible. Why? Because God has revealed himself in Jesus Christ to the level of human understanding, limited understanding. கிறிஸ்துவானவர் இந்த திருமறையின் மைய கருத்தாய் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், கிறிஸ்துவானவர் மனிதன் கடவுளை, அவ்வளவு பெரிய கடவுளை அவனுடைய புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஏற்ற விதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் ரட்சகர் மாத்திரமல்ல, கடவுளுடைய வெளிப்பாடு. அதை குறித்து நாம் பின் வருகிற நாட்களை சிந்திப்போம். ஆக அப்படிப்பட்ட, அதாவது அவர் மூலமாகவும் அவரை பற்றியும் நாம் சரியான அறிவை புரிந்து கொள்ளும் பொழுது ஓரளவு நம்முடைய குறைந்த அறிவின் மூலமாக இவ்வளவு பெரிய கடவுளை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். அதான் இந்த வேதாகமத்தினுடைய ஒரு அழகு. இதை குறித்து விதமாக சொல்லுகிறது. ஒருவேளை வேதாகமத்திலே கூட, இதே திருமுறையில கூட பல புஸ்தகங்கள் இருப்பதாக சொல்லி இருக்கிறது, பல புஸ்தகங்கள் இருப்பதாக சொல்லி இருக்கிறது. ஒரு சில காரியங்களை நான் இங்கே கொடுத்திருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நோட்ஸ் இருக்கிறது, அதுல ரெஃபரன்ஸ் இருக்கிறது, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். என்னாகமும் 21ஆம் அதிகாரம் 15ஆம் யாத்ராகமும் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே உடன்படிக்கையின் புஸ்தகம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, அதை தோரா என்று சொல்லுவார்கள். அடுத்ததாக என்னாகும் 21:15 கர்த்தருடைய யுத்த புஸ்தகம் என்று சொல்லி இருக்கிறது, ராஜாக்களின் புஸ்தகம் என்று இருக்கிறது, நாளாகும் புஸ்தகம் என்று இருக்கிறது. இது போக வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நாளாகும் புஸ்தகம் போக ராஜாக்களுடைய நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிற புஸ்தகங்கள் இருக்கிறது. அது ராஜாக்களுடைய அவையில இருந்தது, அது காக்கப்பட்டு வந்தது. இது போக நிறைய தனிநபர்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஜனங்கள் வெவ்வேறாக நிறைய புஸ்தகங்களை வைத்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாமே கர்த்தருடைய வசனங்களாய் இங்கே சேர்க்கப்படவில்லை. ஆதி திருச்சபையின் மூப்பர்களாகிய 70 பேர் இணைந்து இந்த அருமையான புஸ்தகத்தை, இந்த வேதாகமத்தின் வார்த்தைகளை எதெல்லாம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாய் கர்த்தருடைய மனிதர்களால் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களின் அடிப்படையிலும், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21 வசனங்களின் அடிப்படையிலும் ஆவியின் அருளை பெற்றுக்கொண்டு அந்த வசனங்களை எழுதியிருக்கிறார்களோ அதை ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து இது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைதான் என்பதை புரிந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து பின்பாக அதை நமக்கு ஒன்று சேர்த்து நமக்கு வேதாகமாக, கடவுளுடைய வசனமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வரலாற்றை பாதுகாப்பதில்லை. Israelites were wonderful in keeping the records, keeping the history, keeping the hereditary, keeping the historical record, both in the oral tradition as well as in the written form. ரெண்டு விதத்திலும் வரலாற்றை பாதுகாப்பில்லை. Even you will find the proper genealogical order in the Bible. The genealogy of the Israelites, அவருடைய வம்ச வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது வாய்மொழியாக, எழுத்து வடிவிலே. ஆகவே அநேக புஸ்தகங்கள் வேதாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியெல்லாம் புஸ்தகங்கள் இருந்தது என்று சொல்லி. ஆனால் அவைகளெல்லாம் கர்த்தருடைய வசனங்களாய் சொல்லப்படவில்லையே. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாய் காணப்பட்ட அவைகளை ஆராய்ச்சி செய்து ஒன்று சேர்த்து நமக்கு கர்த்தருடைய வசனமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இதுல இந்த வேதாகமமானது அப்படி எழுதப்பட்டிருக்கிறதால கிட்டத்தட்ட 66 புஸ்தகங்கள் இருக்கிறது நமக்கு அறிவு. அதெல்லாம் ஒரு அடிப்படையான அறிவை நாம் பெற்றிருக்கிறோம். 40 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இதனுடைய மைய கருத்து கிறிஸ்து என்று சொன்னேன்.
இது போக நான் கொடுத்திருக்கிற சில ரெஃபரன்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள். இஸ்ரவேலுக்கு என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே யாக்கோபில் இருந்து வேதமும் இஸ்ரவேலில் இருந்து வசனமும் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இஸ்ரேல் என்கிறதான ஒரு கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய வசனத்தை பாதுகாத்து வந்திருக்கிறது. That is the authenticity of the Bible. They have kept the record of the word of God properly to generation. காணாமல் போன காரியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் அது பாதுகாக்கப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இல்ல? ஆகவே இதை குறித்து சொல்லணும் என்றால் historically there are many provisions. வரலாற்று அடிப்படையில வரலாற்றின் பங்களிப்பு தெளிவாய் பெர்ஃபெக்டா ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கிறது. பெயர்கள் முதல் இடங்களின் பெயர்கள் வரை, எண்ணிக்கை வரை, பொருட்கள் வரை, கலாச்சாரம் வரை, என்னெல்லாம் விவரங்கள் வரலாற்றில் வேண்டுமோ அத்தனையும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் நம்முடைய தேவன் வரலாற்றிலே செயல்படுகிறவர், வரலாற்றிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறவர், வரலாற்றின் அனுபவங்களிலே மனுஷனுக்கு அந்தந்த காலகட்டங்களிலே தம்மையும் தம்முடைய மகிமையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை எழுதி வைத்து அவருடைய வாயின் வார்த்தைகள் சொல்ல அவைகளை எழுதி வைத்திருக்கிற இந்த புஸ்தகம் தான் நாவிதான் இந்த கர்த்தருடைய வசனம் என்று சொல்கிறோம். He is the God of history. He has been revealing himself in all the ages, in all the history. ஆகவேதான் இன்றைக்கு கடவுள் நம்பிக்கையை மனிதனுக்குள்ளாக இயல்பாக நமக்கு வந்திருக்கிறதை பார்க்கிறோம். வரலாற்றிலே ஆண்டவர் செயல்படுகிறார். ஹிஸ்டாரிக்கல் ப்ராவிடன்ஸ். இரண்டாவதாக ஹெரிடிட்ரிக்கலி இட் இஸ் ப்ரொடெக்டட். கர்த்தருடைய வசனமானது பாரம்பரியமாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. பாரம்பரியமாக பாதுகாக்கப்படும். அதுக்குண்டான எல்லா விதமான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸையும் இன்னைக்கு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் தெரியும். That gives the authenticity of the Bible. அது இந்த வேதாகமத்திற்கு ஒரு அதிகாரபூர்வமான புஸ்தகம், அதிகாரபூர்வமான கர்த்தருடைய வசனம் என்கிறதை நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறது. இதெல்லாம் நடைமுறையிலே நமக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக hermeneutically it is proved as the word of God. Hermeneutically it is proved as it is word of God. திருமறை ஆராய்ச்சியின் மூலமாக கடவுளுடைய வசனமாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அழகுள்ள ஆசீர்வாதமான அற்புதமான புஸ்தகம் இந்த அருமையான வேதாகமம். அந்த இந்த வேதாகமத்துல இந்த வேதாகமானது ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்காக மாத்திரம் எழுதப்பட்டவைகள் அல்ல, எல்லா காலத்துக்கும் பிரயோஜனப்படும்படியாக, எல்லா காலத்திலும் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மனிதர்களுக்கும் பிரயோஜனப்படுது. ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே அந்தந்த வரலாற்றின் காலங்களிலே அந்தந்த நாட்களிலே ஒவ்வொரு மனிதனும் கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து நம்பி அவரை உண்மையோடு கூட ஆராதிக்கும்படியாக வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதுனாலே நாம் அவரை புரிந்து கொள்கிறோம். இந்த வேதாகமத்திலே நாம் புரிந்து கடவுளின் அறிவை பெற்று அவருடைய மகிமையின் மகத்துவத்தை உணரும் பொழுது இயல்பாய் ஆராதிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள்ளாக வருகிறது. அந்த இயல்பாய் ஆராதிக்கிற ஒரு அனுபவம் வரும் பொழுது மாத்திரமே நம்முடைய ஆராதனைகள் எப்பொழுதும் உயிருள்ள ஆராதனைகளாக, ஜீவனுள்ள ஆராதனைகளாக இருக்கிறது. அந்த ஆராதனைகளின் மூலமாக அப்படி கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே அந்த ஆராதனையின் மூலமாக, ஜீவனுள்ள ஆராதனை மூலமாக உயிரோடு இருக்கிற தெய்வத்தை உயிரோடு நாம் தரிசிக்க முடியும். இல்லை என்றால் ஆராதனைகள் ஒரு புரோகிராமாக, ஒரு நிகழ்ச்சியாக முறிந்துவிடும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. Often
the worship has become one of their programs in their Christian life. Unless we have the right understanding of God and the existence of God, which is revealed through the Bible, that is Word of God, we will not have the meaningful and live worship. ஒரு ஜீவனுள்ள அர்த்தமுள்ள ஆராதனையை நம்மால் ஆராதிக்க முடியாது அவரை புரிந்து கொள்ளாதவர். அப்போ அவரை ஆண்டவர் வேதாகமத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். மற்றபடி இது ஒரு நிகழ்ச்சியாவே அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தயவுசெய்து அந்த ஒரு மைண்ட் செட்டை நமக்குள்ளாக இருந்து எடுத்து போடுது. When you have the right understanding of the existence of God and the knowledge of God, you will have the eagerness to worship God naturally. It will come spontaneously that I have to worship the Lord. You will enjoy worshiping the Lord. That will make the worship alive. That will make the worship a meaningful one. It should come from within from us. நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும் அவரை ஆராதிக்கிற அனுபவம். யாரோ சொல்லி அல்ல, ஏதோ ஒரு லிட்ரேச்சரை பின்பற்றுவதாக அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பது இயல்பாக இருக்க வேண்டும். இயல்பாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Right. இந்த வேதாகமம் ஆனது எல்லா காலத்துக்கும், it is relevant to all the ages, so that every human born in the world may understand the existence of God, understand the being of God, and worship Him faithfully. And what the word of God says, இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒரே ஒரு காரியம். When you read from the beginning, Genesis to the Revelation, you will see how God has revealed Himself to different people group and in different ages. How He had revealed Himself in the past, how He is revealing today through these evidences and in each and every believer's life, and He will be revealing Himself in the future too. That is what the Bible says. Full of revelation of God. Every word and every letter reveals God's existence or God Himself. ஒவ்வொரு வாக்கியமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும் கடவுளை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை உடையதாக இருக்கிறது. அதை சரியாய் புரிந்து கொள்ள முற்படும் பொழுது மாத்திரம்தான் அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை, கடவுளுடைய வெளிப்பாடை, கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறதை இந்த வேதாகமத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி இது ஒரு அநேகருக்கு இது ஒரு வரலாற்று புஸ்தகமாக, ஒரு பாடல் புஸ்தகமாக, ஏதோ ஒரு ரிலிஜியஸ் புஸ்தகமாக அப்படியே மாறி போய்விடுகிறது. ஆக கடவுள் இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு ஆசையோடு கூட இந்த வேதாகமத்தை நாம் வாசிக்க புறப்படும் பொழுதுதான் கடவுள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை இதை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆக கடவுள் எப்படியெல்லாம் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை சொல்லிவிட்டு பின்பாக இந்த வேதாகமம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்று மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். I'll just narrate a few things how God, only 4 things how God has been revealed in each and every pages of this Bible, and after that how it works in our day-to-day life. எப்படி இது செயல்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளும். முதலாவது, கடவுளானவர் பல தன்மைகளிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். முதலாவது, God is revealed as a creator. I just would like to bring forth the general opinion or views about God. 4 opinions.
ஒன் இஸ் த கிரியேட்டர். இன்னைக்கு இந்த உலகமானது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் ஒரு பக்கம் சிருஷ்டிப்பு எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி, எப்படி உலகம் உருவானது, உயிர்கள் எப்படி உருவானது என்று சொல்லி கண்டுபிடிப்பில் இறங்கி கொண்டிருக்கிறது. பல சமயங்கள் அவர்களுக்கு என்று பல கதைகளை வைத்திருக்கிறார்கள். பல அதாவது அவரவருடைய வேதங்களிலே அவரவர்களுக்கு பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது, பல உண்மைகள் இருக்கிறது. ஆனால் அது எப்படி, எது உண்மை, எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை என்கிறதான பலவிதமான குழப்பங்கள் நம்முடைய இந்த குறைந்த அறிவுக்குள்ளாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான சிருஷ்டிப்பின் அந்த அனுபவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதுல எவ்வளவு உண்மை இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, when we try to understand God, who has been revealed as a creator in the Bible, who has been a creator in the Bible, we should have the knowledge that everything is possible with God. Having the knowledge of everything is possible with God. கடவுளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. He created the universe out of nothing. அவருக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவையில்லை. He was not in need of a blueprint or idea or any raw materials or any resources. எந்த விதமான ஆதாரங்கள் அவருக்கு அவசியம் இல்லை. அத்தனை சர்வ வல்லவர். அவருடைய சர்வ வல்லமயத்துவத்தை நீங்களும் நானும் புரிந்து கொண்டோம் என்றால், அறிந்து கொண்டோம் என்றால், நமக்குள்ளாக அவரால் சகலத்தையும் செய்ய முடியும் என்கிறதான ஒரு 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 உணர்வுக்குள்ளாக கடந்து வருவோம். அந்த உணர்வுக்குள்ளாக அறிவுக்குள்ளாகவும் கடந்து வராதவரை கடவுள் ரட்சகர் என்பதை ஒரு மனிதனாலும் புரிந்து கொள்ளும். கடவுள் எப்படி கடவுள் சிருஷ்டிகர் என்பதை ஒரு மனிதனாலும் புரிந்து கொள்ளும். கடவுள் எப்படி உலகத்தை சிருஷ்டித்தார்? இந்த வேதாகமத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? என்றைக்கோ ஒரு நாள் இந்த இந்த உலகத்தை படைச்சிட்டு அப்படியே அமர்ந்துட்டார்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்ல, he still creators. Even today he is a creator. He is not a God who created the universe someday and keeping quiet. It is not so. It is not like that. He still creates. If you go through Psalm 104 and 30 and Isaiah 65, 17 to 18 and Colossians 1:16 and Revelation 21, the entire chapter. If you go through all the references, he created the world. He still creates. When he sends the world, everything is created. Though the birth of every human is there in the order of the nature. It is there in the order of the nature, but the life which is within us is given by God, because we were created in the image of God. When God breathed, man came to life. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் கடவுளுடைய சுவாசம். அப்படி என்றால் எனக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர் அவர். அப்படி என்றால் இன்றைக்கும் சிருஷ்டி கர்த்தாவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் என்பதை இந்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். And he is also going to create a new world, new heaven and new earth. Since this earth is corrupted by human fall, and he is planning for a new creation. அப்படி என்றால் he created, he creates and he will create. அவர் சிருஷ்டித்தார், சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இன்னமும் சிருஷ்டி கர்த்தாவாக செயல்பட போகிறார் என்று சொல்லி அர்த்தம். அதை குறித்து
எந்த வேதாங்கங்களிலும் சொல்லப்படாத ஒரு உண்மை இது. என்றைக்கோ எப்படியோ படைக்கப்பட்டது என்று சொல்லி பல சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அழகு என்ன? அது என்ன நேர்த்தியாய் அவர் சிருஷ்டித்தார் என்பதை தெளிவாய் சொல்லிவிட்டு, எப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சிருஷ்டித்து அதை பார்த்த பின்பாக அது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். இல்ல, when he created the world, after creating each and everything, God said it was good. God saw it was good. It was good. அவருடைய படைப்பு ஒவ்வொன்றும் நல்லதா இருக்கிறதை ஆண்டவர் கண்டார். ஆண்டவர் கண்டார். அது மாத்திரமல்ல, எந்த வேதாகமங்களிலும் சொல்லப்படாத ஒரு பெரிய உண்மை, இன்றைக்கும் அவர் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறவர். வேதாகமத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இன்றைக்கும் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் சிருஷ்டிக்க போகிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று, அவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கென்று, நியாயத்திற்கு பின்பாக நமக்கென்று ஒரு புதிய வானம் புதிய பூமியையும் படைக்க ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? திட்டமிட்டிருக்கிறார். ஆகவே அவர் சிருஷ்டிகர்த்தா என்பதை தெளிவாய் இந்த வேதாகமும் அவர் சிருஷ்டிகராக வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். Bible has revealed God as creator. இரண்டாவதாக அவருடைய இறையாண்மையை குறித்து நாம் பார்க்கிறோம். The second thing is God is revealed through his sovereignty. God is revealed through his sovereignty. அவருடைய ஆளுமை, இறையாண்மையை குறித்து இன்றைக்கும் சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் சகலத்தையும் தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக வைத்திருக்கிறார். Studying about the sovereignty of God is a huge subject. How still he rule over, he takes control of the world. He is in control of the universe. He is in control of every human. He is in control of everything. He is in control of nature. He is in control of the science. ஒவ்வொரு அசைவுகளையும் தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜீவிகளையும் தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக வைத்திருக்கிறார். இயற்கையை ஆளுகிறவர், விஞ்ஞானத்தை ஆளுகிறவர், இந்த அண்ட சராசரங்களை இன்றைக்கும் ஆளுகிறவராக, அவர் உன்னதராக இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக அவருடைய ஆளுமையின் மூலமாக அவர் இன்றைக்கும் ஆளுகிறவராக இந்த வேதாகமம் அவர் வெளிப்படுத்துகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது ஒன்றை கவனித்துக் கொள்ளுமே. மருத்துவர்கள் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். அளிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? தங்களுக்கு இயலாமல் போகும் பொழுது தங்களுடைய மருத்துவத்திற்கு தாங்கள் படித்த மருத்துவத்திற்கு இயலாமல் போகும் பொழுது அந்த ஜனங்களை பார்த்து சொல்வது வழக்கம், இனி கடவுள் கையில இருப்பதாக. When the medicine, when a doctor treat a person and fails through the medicine, often the doctor says it is in the hands of God, which shows that there is a supreme being who is in control of everyone, who is in control of everything. அவைகளை குறித்து வேதாகமம் தெளிவாச்சு. எப்படி கடவுள் இன்றைக்கும் வரலாற்றையும் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் இயற்கையின் நிகழ்ச்சிகளையும் ஆளுமை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. எல்லாம் அவருடைய ஆளுமைக்குட்பட்டிருக்கிறது. I given all the references for all the point I make in the description. You can go through it. மூன்றாவதாக is revealed as a sustainer. அவர் இந்த உலகை படைத்தவர் மாத்திரமல்ல, இந்த உலகை ஆளுமை செய்கிறவர் மாத்திரமல்ல, இந்த உலகை காக்கிறவர் என்று சொல்லி இந்த வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த உலகம் அவரால் காப்பாற்றப்பட்டு வருகிறது. ஒருவேளை மனிதனுடைய பாவத்தின் உச்சத்தினால பாவத்தை தண்ணீராய் பருகிற சோதோம் குமாராவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களை போல
குடித்து வெறித்து பாவத்தை பாவமாய் சொல்லாதபடி அநீதியை செய்து அக்கிரமத்தை செய்து ஒருவர் அசுத்தங்களை நடப்பித்து ஒருவருக்கொருவர் கொலை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சோதோம் குமாரா பட்டணத்தை போல இன்றைக்கு இருக்கிற உலகம் இருக்கிறதுனாலே, அந்த பாவத்தின் உச்சத்தினாலே, அந்த பாவங்களின் மிகுதியினாலே உலகத்தில் இப்படிப்பட்ட அழிவுகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அழிவுகளை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உலகத்தை பல நிலைமைகளிலே இது மனிதனுடைய பாவத்தின் விளைவுதானே ஒழிய இது கடவுளால் அனுமதிக்கப்பட்டதல்ல. இந்த நோய் தொற்று என்பது கடவுளால் அனுமதிக்கப்பட்டதல்ல. மனிதனுடைய ஆசையின் மிகுதியினாலே, மனிதனுடைய பாவத்தின் மிகுதியினாலே, மனிதனுடைய இச்சையின் மிகுதியினாலே, மனிதன் ஒருவர் ஆளுமை செய்ய வேண்டும் என்றதான, அவனே கடவுளாக மாற வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக வந்ததுனால இப்படிப்பட்ட அழிவுகள் வந்திருக்கிறதே ஒழிய இது கடவுளால் அனுமதிக்கப்படவில்லை. என்றால் கடவுள் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்மை காக்கிறவர் என்று சொல்லி இந்த வேதாகம் வெளிப்படுத்துகிறது. He is the sustainer due to the human wickedness. This situation has arrived in the world. It is due to the wickedness of every human. It is not permitted by God. It is the consequences of the sinful wickedness, iniquities of human being. Even then, God is our sustainer. That's what the Bible says. That is what it is being promised to every human. நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளை காக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பராமரிப்பாளர் என்று சொல்லி இருக்கிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் சிருஷ்டித்து அவைகளை காக்கிறார் என்று சொல்லி 6ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. He creates and sustains. Nehemiah chapter 9:6. Psalm 36:6 says, மனுஷனையும் மிருகங்களையும் அவர் காப்பாற்றுகிறார். சங்கீதம் 36:6. He sustains human as well as the animals. He sustains human being for eternity. That is why he came as a savior. He is a creator and creates everything for eternity. His sovereignty is for eternity, and he sustains the nature for eternity. எல்லாவற்றையும் அவர் நித்தியத்திற்காக படைத்து, நித்தியத்திற்காக ஆளுமை செய்து, நித்தியத்திற்காக காத்து கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்குண்டான எல்லா ரெஃபரன்ஸையும் நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு சில ரெஃபரன்ஸ் தான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே புரிந்து கொள்கிற அளவுக்கு அதை நீங்கள் வீடுகளில் நீங்கள் வாசித்து பார்க்கப்படியாக உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். 4வதாக, உலகத்தில் இருக்கக்கூடிய அதே வியூ பாயிண்ட் படி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய உண்மை, மனுஷனுடைய வீழ்ச்சியினால, அந்த வீழ்ச்சியின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற விளைவுகளிலிருந்து மனுஷனை ரட்சிக்கிற ரட்சகராக வேதாகமம் முழுவதும், the entire Bible is revealing God as our Savior, as our Redeemer, நம்முடைய ரட்சகராக வேதாகம் முழுவதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வீழ்ந்து போதனாலே அந்த பாவத்தின் விளைவுகளாய் மனிதன் அனுபவித்து வருகிற அத்தனை காரியங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக கடவுள் தம்மை ரட்சகராக வெளிப்படுத்தி இருக்கிறதை பல ரெஃபரன்ஸ்ல நான் கொடுத்திருக்கிறேன். அவரின் ரட்சகர் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். மாம்சமான யாவரும் அவர் ரட்சகர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஏசாயா 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு என்று ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். Here is a baby born for you. Here is a savior is born for you. Luke chapter 2 verse 11. அவர் ரட்சகராக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த வேதாகமும் கடவுளை, அவர் இருக்கிற தன்மையை, அவர் ரட்சகராக,
அவர் ஆளுமை செய்கிறவராக, அவர் அவர் இந்த உலகத்தை காப்பவராக, அவர் உலகத்தை ரட்சிப்பவராக இந்த வேதாகமம் முழுவதும் வெளிப்படுது. இது போக அவரை குறித்து நிறைய வெளிப்பாடுகள் இருக்கிறது. இந்த 4 சத்தியங்களின் அடிப்படையில தான் ஒவ்வொரு வேதாகமத்தின் வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதாகமத்தை போல ஒரு ஆழமான உண்மையான ஆதாரம் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு வேற ஒன்றுமே இல்லை. கடவுள் தன்மைகளை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ஆதாரம் இந்த வேதாகமம். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான ஆதாரம் இது. ஆகவேதான் இது கடவுளுடைய வார்த்தையாக இருக்க போய் இதிலிருந்து ஒரு வார்த்தையும் ஒருவனும் குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது என்று சொல்லி இருக்கிறது. ஒரு 4 காரியங்களை சொல்லிவிட்டு முடிக்கிறோம். முதலாவது, இந்த வேதாகமானது அதாவது ஒரு பெர்ஃபெக்டான, இட் இஸ் அக்யூரேட் and it has been personified. It is a vast subject. If you read John chapter 1 verses from 1 to 5, you will understand how the word of God is personified in Christ. கடவுளுக்குள்ளாக எப்படி ஒரு ஆழ்த்துவம் உடைய வார்த்தையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்த இருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது 4 விஷயங்கள் இந்த வேதாகமம் எப்படி அன்றாட வாழ்விலே நம்முடைய வாழ்விலே செயல்படுகிறது என்பதை 4 உண்மைகளை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். One is, இதை நாம் ருசிக்கலாம். It is edible. It is tastier than honey என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They said that it is tastier than honey. If you read Psalm chapter 19, if you read the entire chapter, how the word of God is working in our day-to-day life. How the word of God is so relevant in our day-to-day life. People who have tasted the word of God know how it is tastier than the honey. தேனிலும் இது மதுரமுள்ளவராய் இருக்கிறது என்பதை யாரெல்லாம் ருசி பார்த்திருக்கிறார்களோ அவர்களால் மாத்திரம் இதனுடைய ருசியை புரிந்துக்கும். It is edible. It is tastier than. That means you can feel every word of God in your life, which will taste like anything. Which will taste like anything. And it will enlighten you. Like if you read Psalm chapter 19:7, that the word of God will bring the enlightenment about the revelation of God. கடவுளை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அறிவை நமக்கு ஊட்டுகிற ஒரு வேதாகமா இருக்கிறது. வாசிக்கிற இந்த வசனங்களை 19 சங்கீதம் மறுபடியும் வாசிக்கிறது. கடந்த வாரத்தில் நமக்கு மாறி வாசிக்க கேட்டோம். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறது. 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய், கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். நமக்கு அறிவூட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் கடவுளை குறித்தான அறிவை ஊட்டுகிறது, வாழ்வை குறித்தான அறிவை ஊட்டுகிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தான அறிவை ஊட்டுகிறது. நாம் வாசிக்கின்ற 119ஆம் சங்கீத வீடுகளில் ஒவ்வொரு வார்த்தையாக வாசித்து பாருங்கள். ஒரு முழு அதிகாரத்தை, அதிகமான வசனங்களுள்ள அதிகாரத்தை இந்த வேதாகமும் எந்த அளவுக்கு ஒரு அத்தன்டிக்கான ஒரு அதிகாரம் உள்ள கடவுள் இருக்கிறார் என்பதற்கும் அவருடைய தன்மைகளை குறித்தும் சொல்வதற்கான ஆதாரமாக இருக்கிறது என்பதை 119ஆம் சங்கீதம் முழுவதும் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். If you read the entire chapter of Psalm 119, the psalmist have dedicated an entire chapter which has got a lot of verses, more verses than any chapters of the Bible, and he has dedicated the entire chapter to define how this is true and this is a living word of God. எந்த அளவுக்கு அது ஜீவனுள்ள புஸ்தகமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு அது ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது
என்பதை 119 சங்கீதத்தில் வாசிக்கிறார். ஆக this will enlighten your life, enlighten your understanding. That is why the Bible is called lamp and light. Lamp and light. அடுத்ததாக, it enables us to bring changes in our life. Bring changes in our life. இந்த வேதாகமம் எத்தனை பேரை மாற்றி இருக்கிறது தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்வை மாற்றி இருக்கிறது தெரியுமா? நிறைய சாட்சியங்களை சொல்ல முடியும். எல்லாவற்றுக்கு மேலாக என்னை மாற்றி இருக்கிறது வேதாகமம். என்னை மாற்றின வேத புஸ்தகம் இது. மாற்றங்களை கொண்டு வருகிற ஒரு அருமையான புஸ்தகம். இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க நின்றிருக்க மாட்டேன். இந்த வேதாகம் மாத்திரம் எனக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை, இந்த வேதத்தின் வசனங்கள் என்னுடைய செவிகளிலே வந்து சேர்ந்திருக்கவில்லை என்றால் என்னைக்கோ செத்து போயிருப்பேன் நான். கர்த்தர் எவ்வளவு பிரியங்களை மாற்றங்களை இந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்விலே கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. I myself is a right witness how God has brought changes in my life. If I did not listen to the word of God, or this word has not been preached in my life, I would have died long back. Long back. This book has brought great, tremendous transformation, great change in human life. It enables to bring changes. அப்படியே ஒரு மனிதனை மாற்றி போடுகிற ஒரு கர்த்தருடைய வசனம். அதனாலதான் இது ஜீவனுள்ள புஸ்தகம் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, it edifies us to lead a holy life. நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒத்தாசை செய்கிற ஒரே புஸ்தகம் கர்த்தருடைய புஸ்தகம். It edifies our life to lead a holy life. ஆகவே தான் எல்லா ஊழியக்காரங்களும் உங்களை பார்த்து கேட்பது, இந்த புஸ்தகத்தை வாசியுங்கள், வேதாகமத்தை வாசியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள். வாசித்து ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுவதை செவி கொடுத்து கேளுங்கள். சுவாமி என்னோடு கூட பேசும். அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களுக்கு பக்தியை விருத்தியை உண்டாக்கும். And the word of God, each and every word God speaks through this word of God will help you to lead a holy life. Help you to lead a holy life. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இது ஒத்தாசை செய்யும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆத்மாவை உயிர்ப்பித்து நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி வாசிக்க கேட்கிறோம். கடைசியாக, the word of God will lead us into eternal life. நமக்கு அது நித்தியமான வாழ்வுக்கு நேராக வழிநடத்தி செல்லுகிற, நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய அருமையான புஸ்தகம். அது அருமையான புஸ்தகம். 4 காரியங்களை சொன்னேன். It will make us feel the beauty of the Bible and beauty of the revelation of God. It is edible. It will enlighten us. It will enable us to bring changes or repent. It will edify to lead a holy life, and it will lead us into eternal life. ஆக இந்த வேதாகமத்தை போல கடவுள் இருக்கிறார் என்பதை என்கிற உண்மையை வெளிப்படுத்துகிற புஸ்தகம் உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை. கடவுளுடைய தன்மைகளை குறித்து நாம் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில, நம்முடைய அறிவின் அடிப்படையில கடவுளை, அத்தனை பெரிய கடவுளை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு அருமையான புஸ்தகம். இதை விட மேலான ஆதாரம் உலகத்தில் இல்லை என்பதை இந்த வழியில சொல்லிக்கொண்டு
இந்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து புரிந்து கொள்ளுவதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தெய்வத்தை குறித்தான அவர் இருக்கிறார் என்பதான விசுவாசத்தையும் அந்த தெய்வத்தை குறித்தான அறிவையும் பெற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது இயல்பாய் அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ளாக வேண்டும். வரும் அந்த ஆசை வருவதற்கு வேதாகமத்தின் மூலமாக வேதாதாரங்கள் மூலமாக கடவுள் இருக்கிறார் என்பதையும் கடவுளே முழு தன்மைகளையும் நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை நிச்சயமாக திறந்து அவருடைய உண்மைகளை விளங்கிக் கொள்ள ஒத்தாசை செய்ய என்பதற்கான சந்தேகம். இந்த வசனங்கள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனங்கள் உங்களை அனுதினமும் ஆதரிக்கட்டும். இந்த வசனங்கள் உங்களோடு கூட இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த வசனங்கள் நித்தியத்திற்கென்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் இப்பொழுது நம்முடைய ஆராதனை முடிப்பதற்கென்று கீர்த்தனைகளிலே 213 கீர்த்தனை பாடும். 213 கீர்த்தனை, பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமும் மா நல்ல பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகம் என்கிற பாடலை நாம் பாடுவோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமுடைய வசனம் சுவாமி. கடவுளுடைய தன்மைகளை, கடவுளத்துவத்தை எங்களுடைய குறைந்த அறிவுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறதுனால நீர் யார் என்பதையும் நீர் இருக்கிறீர் என்பதையும் இந்த வேதாகமும் தெளிவாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பல உண்மைகளின் மூலமாக, பல நடைமுறைகளின் அனுபவங்கள் மூலமாக நாங்கள் தியானித்தோம் சுவாமி. சுருக்கமான இந்த தியானத்துல எங்களுக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வசனங்களுக்காக முதலாவது உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது எங்களுடைய கால்களுக்கு தீபமாக, எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருந்து உம்மை கண்டுகொள்ள, உம்மை புரிந்து கொள்ள, உம்மை விசுவாசிக்க இந்த வசனங்களை எங்களுக்கு ஒத்தாசை செய்யும். உம்மை விசுவாசித்து உம்மை புரிந்து கொள்ளும் பொழுது உம்மை ஆராதிக்காமல் எங்களால் இருக்க முடியாது சுவாமி. அந்த ஜீவனுள்ள ஆராதனையை ஆராதிப்பதற்கு உம்மை பற்றிதான அறிவையும் அனுபவத்தையும், ஆண்டவரே உம்மை பற்றிதான விசுவாசத்தையும் எங்கள் உள்ளத்திலே ஆழமாய் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் கொடுத்த இந்த வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த திருமறைக்காக, வேதாகமத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. அதிகமாய் வாசிக்க, தியானிக்க, எங்களுடைய வாழ்விலே அவைகளை அபியாசப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கையின் பிரயாசங்களை, உழைப்பையும் கர்த்தர் கனம் பண்ணி சீக்கிரத்தில் அவரவருடைய வேலைகளுக்கு கடந்து சென்று ஆண்டவரே தங்களுடைய வாழ்வை லகுவாய் நடத்துவதற்கு உண்டான எல்லா வழிவாசலை கர்த்தர் திறந்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ சமாதானம், தெய்வத்தினுடைய சந்தோஷம், தெய்வத்தினுடைய சுகம் ஒவ்வொருடைய இல்லங்களிலும், ஒவ்வொருடைய வாழ்விலும் காணப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், காவலும், சந்தோஷமும், சமாதானமும் என்னதைக்கும் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.